ஹாய், குட் மார்னிங். காலையில ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ ரெடி பண்ணியிருந்தேன். காலையில பார்த்தீங்கன்னா, புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெடிமேட் பேக் புட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ, அத ரெடி பண்ணுற கேப்பில சைடில மோர் குழம்பும் இன்னைக்கு மோர் குழம்பு தான் அவருக்கு பேக் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டோட ஆஃபீஸில வந்து லஞ்ச் போடுவாங்க. இருந்தாலும் நான் வந்து அப்பப்போ செஞ்சு தருவேன். ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பும், ஒயிட் ரைஸு, புட்டு மட்டும் செஞ்சிருந்தேன். நடுவுல பார்த்தீங்கன்னா, கஞ்சிலாம் செஞ்சிருந்தேன். சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா? அந்த பொங்கலுக்கு வந்த மஞ்சள் இருக்கும் இல்லையா? அந்த அதில வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். உண்மையாவே சொல்றேன், அதோட ஃப்ளேவர் வேற மாரி இருந்தது. அதேமாரி பொங்கலுக்கு யூஸ் பண்ண மீதி இருந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா? அதில வந்து மோர் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அதில ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோ பம்ப்கினும், ஒயிட் பம்ப்கின் 2மே சேர்த்து பண்ணியிருந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குமோ யோசிச்சுனே பண்ணேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாரி மிக்ஸடா பண்றது. ஆனா உண்மையாவே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. தாளிப்பு குடுக்கும்போது தேங்காய் எண்ணெயில தாளிப்பு குடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மசாலாலாம் வந்து இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் யூசுவலா போடுற அந்த அரிசி, துவரம்பருப்பு அந்த மாரியான மசாலா மட்டும் தான் போட்டேன். வேற எதுவும் ஸ்பெஷலாலாம் போடல. தேங்காய் எண்ணெய் மட்டும் இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவா ட்விஸ்ட் வச்சிருந்தேன். நல்லா இருந்தது. ஸோ அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு அங்கேருந்து கத்திட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. டைமுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புறது இருக்கே, காலையில் இருக்க டென்ஷனு அப்பா! அதை எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி தான் எல்லோரும் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப டஃப் டைமாக தான் இருந்தது.